வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் துரத்தி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஏன் அந்த வாக்கு தத்தங்கள் துரத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரை, என் குடும்பத்தில் நிறைவேறுகிற வரை, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில அப்பா கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற வரை அந்த வாக்கு தத்தம் ஒரு இடத்துல தேங்கி நிற்காது. அந்த வாக்கு தத்தம் ஒரு குழிக்குள்ள புதைஞ்சு இருக்காது. அந்த வாக்கு தத்தங்கள் என்னை பின்தொடர்ந்து துரத்தி வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? இந்த வார்த்தை அப்படியே ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. கடந்த நாட்களில் நீங்கள் மறந்து போன அநேக வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் துரத்தி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? அந்த வாக்கு தத்தம் துரத்துவது உங்களை அளவைத்து பார்ப்பதற்காய் அல்ல. அந்த வாக்கு தத்தம் உங்களை துரத்துவது உங்களை இன்னொரு முறை ஏமாற்றுவதற்காய் அல்ல. அந்த வாக்கு தத்தம் உங்களை துரத்துவதனுடைய பிரதான நோக்கமே அதை அப்பா உங்களுக்கு செய்து முடிக்க, ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ள கர்த்தர் அவரும் உன் அருகாமையில இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? அப்பா கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் செத்து போகாது. ஆண்டவர் எனக்குன்னு கொடுத்த, என் குடும்பத்திற்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாள் அழிந்து போகாது.